இன்றைக்கான ட்ரேடிங் முத்தூட் ஃபினான்ஸ் ஏற்கனவே தெரியும் 3100 இருந்தது, இறங்கியிருக்கு. கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு தெரியும். கொஞ்ச நாளாக இல்லை ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். 2860 880 அப்புறம் 2900 சுச்சம் அந்த மாதிரி போகும் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஆக்சுவலாக 860 நேற்று வாங்கியிருந்ததை இன்றைக்கி விற்றேன். கிட்டத்தட்ட 60 ரூபா டிஃப்ரென்ஸு, 620 ரூபா. அப்புறம் இன்னொரு 5 ஷேர் 881 இருந்தது 36க்கு விற்றேன். ஆனால் இன்றைக்கி அது போன ஹை வந்து கிட்டத்தட்ட முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து 2980க்கு மேலே போச்சு. நான் வாங்கின ரேட்லேருந்து 120 ரூபா வெயிட் பண்ணியிருந்தேன். 1200 ப்ராஃபிட் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அதுதான் உண்மை. ஷேகில் அதே மாதிரி நேற்று நான் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு 20 ஷேர் கையில் இருந்திருக்கு, அதை விற்றேன். டர்பின் அதே மாதிரி நேற்று 562 வாங்கியிருந்தேன். இன்றைக்கி அதை ஏறிச்சு, அதை விற்றேன். ஜிசிபிங் இப்போ ரீசெண்டாக வாங்கி விற்றுட்டுருந்தேன், திருப்பியும் வாங்கியிருக்கேன் 10 ஷேரு. விக்ரம் சோலார் அது மாதிரி இறங்கி வந்தது, நேற்றே வாங்கணும்னு நினச்சேன், அப்புறம் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். குட்லக் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் ஃபார் போனஸ்ஸு, நாளைக்கு ரெக்கார்ட் டேட்டு. நேற்று ஏற்கனவே கையிலேருந்து 30 ஷேர் ப்ராஃபிட்டில் விற்றேன். இன்றைக்கி ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நான் இப்போ வாங்கின ரேட்டில் இருந்தது நல்ல ஏறி தான் இருக்குது. மார்க்கெட் முடிகிறவங்கள இன்றைக்கி விற்கலாம். நல்ல ப்ராஃபிட் இருந்தால் இல்லை ஹோல்டு பண்ணி ஆஃப்டர் போனஸ் விற்கலாம். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஏற்கனவே வாங்கியிருந்ததையும் விற்றுருந்தேன். கையில் ஹோல்டிங் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ காலையில் 15-20 மினிட்ஸ்லேயே ப்ராஃபிட் 1240 ரூபா. ஸோ நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கு சூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஏர்லியராக ஒரு 15-20-30 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஈஸியாக 1000 ருபீஸுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் நிறைய நல்ல ஸ்டாக் இருக்குது. ஷேகில் அதுக்கப்புறம் ஒரு 50 ஷேர் இன்றைக்கி வாங்கியிருக்கேன், ஏறிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஓரளவுக்கு நல்லா போகிற மாதிரி தான் தெரியுது. இதுவும் ஏராளமான ஸ்டாக்ஸ் இருக்குது. வீடியோஸ் பாருங்கள், ஏவிஎஸ் வியூலேயும் ஏவிஎஸ் ஸ்டாக்ஸ்லேயும். நீங்கள் பார்க்குறத பொறுத்து, வியூஸை பொறுத்து தான் ரெகுலர் வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். ஏன்னா டைம் பிஸியாக இருக்குது நமக்கு, மார்க்கெட்டில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வீடியோ போடுறது கூட சில சமயங்களில் நேரம் இல்லாமல் போயிடுது.